ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக்கு ஜெய் குருத்த ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம மீன ராசிக்கு வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வைகாசி மாசம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் உங்களுக்கு நல்ல அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த மாசத்துல உங்களுக்கு குருபலம் வருது. அப்போ குரு உங்களுடைய ராசி அதிபதி குரு 5ஆம் இடத்துல உச்சமாயி உங்க ராசிய பார்க்குறாரு. பார்க்கும்போது 7.5 சனி கொஞ்சம் மட்டுப்படும். அப்ப சனியுடைய தாக்கம், தீமை எல்லாமே குறையும். 2ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெறுறாரு. வருமானத்த நல்லா குடுப்பாரு. 3ஆம் இடத்துல சூரியன், புதன் இருக்காரு. 7க்குடையவர் 3ஆம் இடத்துல. எவ்வளவு சூப்பரான பலன்கள். அப்ப சுக்கிரனும் கூட சேர்றாரு. இதெல்லாம் நல்ல கிரக அமைவுகள். உங்களுக்கு இந்த மாசம் காசு, பணம், பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது உயர்வான நிலைக்கு போகப்போது. சரி புதுசா நீங்க ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்ணலாமான்னா, தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய சுய ஜாதகத்துல தொழில் ஸ்தானம், தொழில் காரகன் எப்படி இருக்கு? இப்போ என்ன திசா புத்தி போகுது? இதெல்லாம் வச்சுட்டு ஒரு ஜோதிடர கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனா கோச்சார ரீதியா இந்த மாதம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஏற்ற மாதமா அமையுதுங்க. அப்புறம் 11ஆம் இடத்த வேற குரு பாக்குது, சுக்கிரனும் பாக்குதுங்க. அப்போ ஒரு தொழில் மூலியமா நல்ல லாபத்தை ஈட்ட முடியும். தொழில் மூலியமா நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும். வருமானத்த குறிக்கக்கூடிய ஸ்தான அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று 2ஆம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. வருமானம் நல்லா வரும். லாபம் நல்லா வருங்க. அதே மாரி இவ்வளோ நாளா இருந்த குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி குடும்பத்தாருடைய என்னன்னா சுமூகமான உறவு நிலைகள் ஏற்படும். அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டடா இருப்பாங்க. குடும்ப நபர்களே பெரும் துணையாவும், ஆதரவாவும், சப்போர்ட்டாவும் உங்களுக்கு இந்த மாதம் இருப்பாங்க. 3ஆம் இடத்துல புதனும், சூரியனும் சேர்ந்திருக்கனால, கம்யூனிகேஷன் துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது நல்ல வளர்ச்சி. தொழில் ரீதியாவும் சரி, உத்தியோக ரீதியாவும் நல்ல வளர்ச்சி. முக்கியமா ஐடி ஃபீல்டுல இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான மாசமா இருக்க போது. திடீர்னு ப்ரமோஷன், சேலரி இன்கிரிமென்ட் கிடைக்கும். பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்குறவங்களுக்கும் வேலை மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு. பொதுவா சனி சேர்ந்திருக்கனாலயும், குருவோடைய பார்வை இருக்கிறதுனாலயும் நெறைய இடமாற்றங்கள், அதே மாரி தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றங்கள்லாம் இருக்கு. ஒரு சிலர் வீட மாத்துவீங்க. ஒரு சிலர் வேலை பார்க்கக்கூடிய இடத்த மாத்துவீங்க. ஒரு சிலர் தொழில் ஸ்தானத்த அப்படியே எடுத்து மாத்துவீங்க. இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கு. ஆனா புது புது மாற்றங்கள் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. புது புது விஷயங்கள் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. நெறைய மாற்றங்கள் இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. நல்ல தெய்வ அனுகூலம், பரிபூரணமான தெய்வ நிலை உங்களுக்கு இருக்கு. திருமண பிராப்தம் இந்த மாதம் இருக்கு. பெண்கள பொறுத்தவரைக்கும், நீங்க எத தொட்டாலும் சக்சஸ் ஆகக்கூடிய மாசமா தான் அது இருக்கு. கணவர் வழி ஆதாயம் இருக்கு. சகோதர வழி ஆதரவுகள் இருக்கு உங்களுக்கு. மூத்த சகோதரன் வழி ஆதரவு, இளைய சகோதரி வழி ஆதரவுகள்லாம் உங்களுக்கு இருக்கு. சகோதரன், சகோதரி வழி 2 பேத்தையும் குறிக்கக்கூடியது தான். இது மூத்தவங்களா இருந்தாலும் சரி, இளையவங்களாக இருந்தாலும் சரி, பொதுவா சகோதர ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கனால, அவங்க கிட்ட நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை, சுமூகமான உறவுகள் ஏற்படும். நல்ல அவங்க பெரிய லெவல்ல உங்களுடைய முயற்சிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உறுதுணையா இருக்கனால நல்ல உத்வேகத்தோட உங்கனால செயல்பட முடியும். நீங்க எடுத்த காரியங்கள்ல வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். சனி 7ஆம் இடத்த களத்திர ஸ்தானத்த பார்க்கறதுனால மீன ராசிக்காரங்களுக்கு பொதுவா திருமண பிராப்தம் இருக்கு. குருபலம் இருக்கனாலயும், திருமணங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு, காலகட்டங்கள் நல்ல அமைப்ப குடுக்கறதுனால, களத்திர ஸ்தானமும் நல்லா இருக்கனாலயும், உங்களுக்கு திருமண பிராப்தம் அப்படிங்கிறது கைகூடும். எவ்வளவுதான் தடை தாமதங்களா இருந்தாலும், அத மீறி நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு, ரொம்ப நாளா ஆயி ஒரு உறவுகள் தேடி வர்றதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாசம் நடக்கும். அதே மாரி நீங்க யார்ட்டயாவது கம்யூனிகேஷன்ஸ் அதாவது பிரைவேட் சாட் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சனி இருட்ட வெளிச்சப்படுத்திரும். ஏன்னா குரு பார்வை இருக்கனால, நீங்க ஏதாவது சீக்ரெட்டான இதெல்லாம் எடுத்தீங்கன்னா, அதெல்லாம் விட்டுருங்க. நல்ல பழக்கங்களுக்கு மட்டும் தான் குருவும், சனியும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆடை, ஆபரண சேர்க்கைகள் இருக்கு. புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணலாம் நம்ம. தாராளமா ஸ்டார்ட் அப் பண்ணலாம். காசு பணத்த சம்பாரிக்க முடியும். அமைப்புகள் அனுகூலமாக இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. நீங்க ஒரு சோசியல் மீடியால இருக்கீங்க, ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கீங்க அப்படின்னா, அதிலிருந்து உங்களுக்கு அதாவது நல்ல பலன்கள் இருக்கு. அதே நேரத்தில அறிமுகம் இல்லாத நபர்கள் கிட்ட உங்க குடும்ப பிரச்சனைய தேடிக்காதீங்க. குடும்ப பிரச்சனைய சொல்லிக்காதீங்க. அதையெல்லாம் உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. கணவன், மனைவி ஒற்றுமைகள் அதிகரிக்குங்க. ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான ஒரு உறவு நிலை ஏற்படும். கணவனால மனைவியும், மனைவியினால கணவனும் ஒருவருக்கொருவர் ஆதாயமாவும், அனுகூலமாவுமே இருப்பீங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா,
9ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால தந்தை வழி சொத்துக்கள், தந்தை வழி ஆதாயங்கள் கைகூடும். அதே மாரி தாயாருக்கு உடல் ரீதியா பிரச்சனைகள் வரும். நீங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கணும். 7:30 சனி காலகட்டங்கள்ல கை, கால்ல அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கனால குடும்ப நபர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். ஆனா, குடும்பத்தார்கிட்ட பேசும்போது, சண்டை சச்சரவுகள் ஈடுபடும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஆர்கியுமென்ட்க்கு போகாதீங்க. காசு பணத்த குடுக்கக்கூடிய செவ்வாய் மமதையும் குடுத்துருவாரு. உணர்ச்சி வசப்படக்கூடிய அமைப்புகள் அதிகமா இருக்கனால, உணர்ச்சி வசப்பட்டு பேச்ச கண்ட்ரோல் இல்லாம பேசிறாதீங்க. ஒரு வார்த்தைய கொட்டிட்டா அத மறக்க முடியாது. அதனால உறவுங்கிறது 2ஆம் இடம், பேச்சுங்கிறது 2ஆம் இடம். உறவுகள் கிட்ட எப்படி பேசுறீங்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இல்ல அப்படின்னா உறவுகள இழந்துட்டு தவிப்பீங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கனால, வாக்கு ஸ்தானத்துல ஒரு கிரகம் இருந்தாலே பேசும்போது பல விஷயங்கள யோசிச்சு பேசணும். கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு உயர்வான வளர்ச்சி, நல்ல வளர்ச்சி, பிரம்மாண்டமான வளர்ச்சிய குடுத்துருவாரு. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று நீங்க நிகழ்ச்சிகள் நடத்துறது, பெரிய பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்துறது, ஒரு மிக உயர்வான பிரம்மாண்டமான வளர்ச்சி தான் கலைத்துறைக்கு இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் சரி, அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் சரி, நல்ல ஒரு அனுகூலமான சூழ்நிலை, ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். அதே மாரி திடீர்னு உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள பெற்று, அவங்களோட போய் அசிஸ்டன்ட்டா ஒர்க் பண்ற மாரி, அவங்களுடைய ஆதரவுகள்லாம் இருக்கனால ப்ரமோஷன், ஒ சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய நிலைகள அடைஞ்சு, ஒரு நல்ல காசு பணம் சம்பாரிக்கக்கூடிய அமைப்புகள குடுத்துருவாரு. மீன ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்துமே நடக்கும். ஏன்னா குருபலம் உங்களுக்கு இருக்கனால, வெற்றி வாய்ப்பு. எல்லா விஷயங்களுமே வெற்றி, சக்சஸு. 7:30 சனி இருந்தாலும் பொதுமக்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கிறது தான். பொதுமக்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 7:30 சனிங்கிறது பொதுமக்கள குறிக்கக்கூடியது. அப்போ பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறனால எலக்ஷன்ல நின்னாலும் ஜெயிப்பீங்க. எந்த போஸ்ட் கேட்டாலும் கிடைக்கும். ஒரு நல்ல அமைப்பு, ஒரு வெற்றிகரமான ஒரு சூழ்நிலைகள், காசு பணம் சம்பாரிக்கிறது, புது புது டெண்டர் எடுக்கிறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உறுதியாக உங்களுக்கு நடக்கும். பெரிய லெவல்ல மாற்றங்களும், வளர்ச்சிகளும் உறுதுணையாக இருக்கும் உங்களுக்கு. உறுதியாக இருக்கு. பொதுவா மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது தான். கோர்ட்டு, கேஸு, கடன் ரீதியா பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆயிரும். ஏன்னா 3ஆம் இடத்துல 6 கூடையவர் இருக்கனால, மருத்துவ செலவுகளும் இருக்கு. அதே நேரத்துல கோர்ட்டு, கேஸு, கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் நிவர்த்தி ஆகுங்க. வண்டி வாகனங்கள்ல போம்போது கவனமா இருக்கணும். மருத்துவ செலவு, ஒரு மருத்துவர கலந்து ஆலோசிச்சுட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க. 7ஆம் இடத்த பார்க்கறதுனால அதுக்கு நிவர்த்தியும் உறுதியாக இருக்கு. தாயாருடைய உடல்நிலையில கவனம் தேவை. மீன ராசிக்கு பொதுவா பொருளாதார வாழ்க்கை சிறப்பாவும், உயர்வாவும் இருக்கு. உறவு நிலைகளும் ரொம்ப நல்லா இருக்கு. திடீர் ஒரு அதிர்ஷ்டம், அற்புதமான பலன்கள் இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. தெய்வ அனுகூலம் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.